இருங்க. இப்ப உட்காருங்க. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? பரமேஸ்வரன் மாமா அவருடைய காதல் கதையை சொல்லும்போது நான் உன்னிய வச்சுதான் யோசிச்சேன். மாமாவே சொன்னார்ல சின்ன வயசுல என்ன மாதிரி தான் இருந்தாருன்னு. உன்னையும் வேற பார்க்க அத்த மாதிரி இருக்கேன்னு சொன்னாரு. அவரு சொல்ல சொல்ல நான் கதையா கேட்கல, நான் மாமாவாவும் உன்னை அத்தையாவும் நினைச்சு வாழ்ந்து பார்த்தேன். நான் ஃபீல் பண்றது எப்படி சொல்றதுன்னா, இந்த டைட்டானிக் படம் பார்த்து வெளியே வரும்போது உள்ளுக்குள்ள ஒரு பெயின் இருக்கும்ல, இப்படி லவ் பண்ண ரெண்டு பேர் ஒண்ணு சரியில்லைன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஏன்டா கடவுளே இவங்களை பிரிச்ச, உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கடவுள் மேலே நமக்கு ஒரு கோபம் வரும்ல. அப்படி இருந்துச்சு பார்வதி எனக்கு. மாமாவும் அத்தையும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்திருக்கணும் பார்வதி. விதியால இப்படி ரெண்டு பேர் பிரிஞ்சு அவங்க காதல் செத்து போயிருக்க கூடாது. அவங்க காதல் செத்து போச்சுன்னு யாரு மாமா சொன்னாங்க? அத்தை இறந்துட்டாங்க. மாமா அவங்கள மறக்க முடியாம இந்த வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லி சன்னியாசம் போயிட்டாரு. அப்போ இந்த காதல் செத்து போச்சுன்னு தானே அர்த்தம். இல்ல மாமா, அவங்க காதல் சாகல. அந்த காதல் மறுபிறவி எடுத்திருக்கு மாமா. மறுபிறவி எடுத்திருக்கா? எங்க? இங்க. நீங்களும் நானும். ரகசியமாய் ஓர் காதல், ரகசியமாய் ஓர் பாடல், ரகசியமாய் ஓர் காதல். அவங்களை விட்டு வெளியே வந்த அந்த காதல் வாழ்ந்துட்டு இருக்கு மாமா. செம்பருத்தி போல் ஒரு பெண் போரு எங்கும் இல்லை இவள் போல் வேறோடு. செம்பருத்தி. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். என்னால அந்த காதலை உணர முடிஞ்சது, அந்த வழியையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. மாமா, நம்ம கடைசி வரைக்கும் பிரியாம இருந்து இந்த காதலை வாழ வைக்கணும். கண்டிப்பா பாரு. உன்னருகே ஓர் நிமிடம், உன்னருகில்
தூக்கத்திலும் உன் முகம் பார்க்கிறேன், கூட்டத்திலும் உன் குரல் கேட்கிறேன். என்னென்னவோ ஆசைகள்தான் உள்ளுக்குள்ளே வந்து அலைபாயுதே. நினைவெல்லாம் இங்கு நீதானே, உனக்காக பிறந்தேனே. மாமா எல்லாம் காதலுடன் வா 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 செய். என்ன மன்னிச்சிருங்க மாமா. எதுக்கு? என் அப்பா யாருங்கிற உண்மைய நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்ல, அதுக்காக. நீ எது பண்ணாலும் அது உனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே நல்லதுதான் பண்ணுவேன். அதான் உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ ஏன் சொல்லுவேன், நானும் அமைதியா இருந்தேன். நீங்க பார்த்து பார்த்து எனக்காக பண்றீங்க எல்லாத்தையும், என்ன முழுசா புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம அப்பப்ப உங்களை கோவப்படுத்திடுறேன்ல மாமா. நீயும் என்ன மன்னிச்சிட்டு பார்வதி. எதுக்கு மாமா? உன்னோட அப்பா ஆதி பரமேஸ்வரன் மாமான்னு எனக்கு எப்போ தெரியும். அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? கோவப்படாத பார்வதி. நீயா எப்போ உண்மையா சொல்லுவேன்னு நானும் அமைதியா இருந்தேன். ஆனா சூழ்நிலை தானா எனக்கு உண்மை தெரிய வந்துருச்சு. தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி இருந்திருக்கீங்கல்ல. உங்க மேல கண்டிப்பா நான் இப்ப கோவமா தான் இருக்கேன். கோவமா இருக்கியா? சரி, இப்போ கோவம் குறையணும் அவ்வளவுதானே? குறைச்சிட்டா போச்சு. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னா ஒண்ணும் இல்ல. மாமா மாமா விடுங்க மாமா, யாராவது வர போறாங்க. ஏய், நம்ம பெட்ரூம்குள்ள யார் வர போறா சொல்லு? எல்லாரும் வருவாங்க மாமா. முதல்ல கீழே இறக்கி விடுங்க மாமா, எனக்கு கோவம் அதெல்லாம் முடியாது. போயிடுச்சு. விடுங்க. கோவம் குறையிற வரைக்கும் நான் கீழே இறக்கி விடுவேன். அதான் எனக்கு கோவம் போயிடுச்சு மாமா. என் பொண்டாட்டியே, என் ஆசையெல்லாம் உன்னை சேர உள்ளம் தவிக்கின்றது. என் செல்ல மாமா உன் சிரிப்பினில்தான் என் சோகம் எல்லாம் தொலைகிறது. என் காதலே உன்னை சேரவே ஆன்மகனாய் பிறந்து வந்தேன். உன்னோடுதான் நான் வாழ. ரூமுக்கு போய் படுக்க சொன்னா ஹாலியே உட்காந்துட்டு இருக்காரு. அண்ணே, என்னண்ணே இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துக்கம் சந்தோஷம் இது ரெண்டுல எது அதிகமானாலும் தூக்கமே வராதுங்களா? நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு தூக்கம் வராதுமா. என் வாழ்க்கையில நான் நினைச்சது எல்லாமே ஒரே நாளா நடந்து முடிஞ்சிடுச்சுமா. என் மனைவியை இழந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேம்மா. கை குழந்தையா இருந்த பார்வதிய எப்படி கரை சேர்க்க போறோம்னு தெரியாம
சுந்தரத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டேன். பல வருஷம் கழிச்சு திரும்பி வந்த என்ன நீ கோவப்பட்டு ஒதுக்குனப்போ இனிமே இந்த குடும்பத்திலையும் பரம்பரையிலையும் எனக்கு இடமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா என் கையில இருந்து போன பார்வதி அவ சொந்த அத்தை வீட்டுக்கே வேலைக்கு வந்து சொந்த அத்தை மகனான ஆதிய கல்யாணம் பண்ணி கடைசியில என்னையும் இந்த குடும்பத்தோட சேர்த்து வச்சுட்டா. அது என்ன வேணா இருக்கட்டும். இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அது போதும். மனசு ஃபுல்லா சந்தோஷமும் ஒரே ஒரு சின்ன குறையும் இருக்குமா. குறையா? என்ன குறைன்னு? அது என்ன குறையா இருந்தாலும் நான் சரி பண்ணி வைக்கிறேன்னு என்கிட்ட சொல்லுங்கண்ணே. இத்தனை வருஷமா ஜமீன் கூட்டமைப்போட தலைமை பொறுப்பு ஆதிக்கடவுர் பரம்பரையான நம்மகிட்ட தான் இருந்து வந்துச்சு. ஆனா இந்த முறை நீ அந்த பொறுப்பையே வேண்டாம்னு சொல்லிட்டியாமே. பார்வதி ஜமீன் வாரிசு தான் இப்போவாவே தெரிஞ்சிடுச்சுல. ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பதவியில அவளை உட்கார வைக்கிறதுக்கு அவனுக்கு அத்தனை தகுதியும் இருக்கு. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நம்ம ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பதவியில நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரை தான் இருக்கணும். நீ உன்னோட மனசை மாத்திக்கிட்டு பார்வதிய ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பதவியில உட்கார வைக்கணும். இதுதான் என்னுடைய கடைசி ஆசை. நிறைவேற்றி வைக்கிறியாங்களா? கண்டிப்பாண்ணே, உங்க ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன். பார்வதிய தலைமை பதவியில நான் உட்கார வைக்கிறேன். சரி, இதெல்லாம் இங்க உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காம எதை பத்தியும் கவலைப்படாம போய் படுத்து தூங்குங்க. சரிம்மா, நீ போய் தூங்க, நான் படுத்துக்கிறேன். என்னாச்சு? என் கூட பேசிக்கிட்டு இருந்த, திடீர்னு ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்ட? இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒன்னா இருக்கோமா. ஒரே வீட்ல இருந்து இப்படி ஒன்னா சாப்பிடும் போதுதான் என் அறியாமலேயே எனக்கு அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு. அவங்க இப்படி நம்மள பார்த்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. படுக்க போலான்னு தான் போனேன். ஆனா அம்மா தாலாட்டு காதுல கேக்குற மாதிரியே இருந்துச்சுன்னு. படுத்தாலும் தூக்கம் வரல. ஞாபகம் இருக்கான்னு? அம்மா அப்படி எத்தனை தாலாட்டு பாடி இருக்காங்க, எத்தனை ராத்திரி நம்மள தூங்க வச்சிருக்காங்க. மறுபடியும் அந்த தாலாட்டெல்லாம் நான் எப்போ கேட்பேன்? என்னை யாரு தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்க? ஏமா, நான் இல்லையா? இனிமே என்னோட அம்மா அப்பா எல்லாமே நான் தான் சொன்னியாங்களா? அது எல்லாத்தையும் மறந்துட்டியா? என் மடியில படுத்து தூங்கு. நான் உனக்கு தாளாட்டுறேன். வாகிலா, தூங்கு.
எங்க முத்தழகு, உங்க முத்தழகுதான். ம். முத்தழகு, வந்துட்டியா முத்தழகு? ம்ஹும். நான் வரல, நீங்க தான் வந்திருக்கீங்க. முத்தழகு, உன்னை பார்க்காம இத்தனை வருஷம் நான் தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? என் உயிர் பிரிஞ்சு போனாலும் எப்பவுமே நான் உங்களை சுத்தியே தாங்க இருக்கேன். நம்ம இனிமே எப்பவும் பிரிய மாட்டோம்ல. பிரியவே கூடாது. என்னது, அண்ணனும் தங்கச்சியும் நைட்டு ஹால்லயே தூங்கிட்டாங்க போல இருக்கே. ஆ, அம்மா அம்மா. ம். அம்மா, நைட்டு ஃபுல்லா இங்கேயே தூங்கிட்டீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனும் நானும் சும்மா உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டே இருந்தோம். பேசினதுல அப்படியே தூக்கம் வந்துருச்சு. அவரும் இங்க தூங்கினப்போ நானும் சேர்ந்து இங்கேயே தூங்கிட்டேன். நல்லா தூங்குறாரு போல இருக்கு. ம். அப்பா, பார்வதி, அண்ணன் ரொம்ப லேட்டா தான் படுத்தாரு. இப்ப எழுப்ப வேண்டாம். நீ ஒண்ணு பண்ணு, ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அதுக்குள்ள நான் எழுப்புறேன். சரிங்க, நான் எடுத்துட்டு வரேன். ம். அண்ணே, அண்ணே எழுந்துறீங்க, பொழுது விடிஞ்சிருச்சு. அண்ணே எழுந்துறீங்க, வாங்க காஃபி குடிக்கலாம். அண்ணே, 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 அண்ணே எழுந்துறீங்க. அண்ணே, அண்ணே, அண்ணே. அண்ணே, 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 அண்ணே எழுந்திருங்க, அண்ணே, அண்ணே, அண்ணே எழுந்திருங்க, அண்ணே.